வேலம் ஸ்டோர்ஸ் 4th floor ஆடி ஆஃபர்ல என்ன இருக்குன்னா காட்டன் பேண்ட் அண்ட் ஜீன்ஸ் பேண்ட் 1100 ரூபாய்க்கு 3 1000 ரூபாய்க்கு 3 ஷர்ட். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இரண்டவுட் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தேஜாவு படத்தோட டைரக்டர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தேஜாவு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஃபர்ஸ்ட் அருள்நிதி அவர்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சே எழுதுனீங்களா? ஏன்னா அவர் த்ரில்லர் படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை மைண்டில் வச்சு எழுதுனீங்களா இல்லை ரேண்டமாக இன்னொரு? இல்லை நான் வந்து ஒரு ஸ்கிரிப்டாக முடிச்சுட்டு இது யார் கரெக்டாக இருப்பாங்கன்னும் போது ஒரு அருள்நிதி பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல யூனிக்கான ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி நடிப்பார். ஸோ இவர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நம்ம அவருக்கு பிச் பண்ணோம். அவருக்கும் பிடிச்சிருந்தது. அப்படி தான் இந்த படம் டேக் ஆஃப் ஆச்சு. டைரக்டாக நம்மக்கிட்ட நிறைய கதைகள் இருக்கும். முதல் படம் த்ரில்லர் படமாக பண்ணணும், அதுவும் இந்த ஸ்கிரிப்டை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை, ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு படமாக பண்ணோன்ற ஒரு இன்டென்ஷன்லாம் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜானர் ஷிஃப்டிங் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. இதை வந்து நான் ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்கும்போது நான் அந்த ஸ்கிரிப்டும் கொடுத்தேன், இதுவும் கொடுத்துருந்தேன் இவர்கிட்ட, நம்ம கோ ப்ரொடியூசர் முத்தையா சார்கிட்ட. அவர் தான் என்ன பண்ணார்னா அதுவும் படிச்சிருந்தார், இதுவும் படிச்சிருந்தார். ஏங்க இது ரொம்ப நல்லாயிருக்கு, இது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. மற்றபடி பர்பஸ்ஃபுல்லாக இதுதான் பண்ணோன்ற இன்டென்ஷன்லாம் அப்படி ஆரம்பிக்கல, அதுவாக அமைஞ்சது தான். அது படத்தில் அருள்நிதி சார் உள்ளே வந்த மூமெண்ட் எப்படி சார் இருந்தது? ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்த்து ரசித்த ஒரு ஆக்டர் வந்து இவர். ஏன்னா அவர் பெரிய ஃபேமிலியிலேருந்து வராரு. அவர் நினச்சிருந்தாருன்னா பேக் டு பேக் பெரிய படங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் தன்னோட ஒரு சொந்த முயற்சியில் வரணுன்றதுக்காக அவர் சூஸ் பண்ணி புதுமுக இயக்குநர்களாக அறிமுகப்படுத்திகிட்டே வந்துகிட்டே இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என் படத்தை ஓகேன்னு சொன்னோன்னே நான் வெளில அருள்நிதி சார் பண்ணுறாருன்னே அவங்க சொன்னது அப்போ ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ அப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்தது. ஸோ அந்த ஒரு அடையாளத்தை கொடுத்ததுனால அவர் ஓகே அப்படின்னோடனே ஓகே, அப்போ வந்து இந்த படம் நடந்துருன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு எனக்கு. ரோஜா படத்தில் மதுபாலா மேம் நம்ம அப்படி ரசிச்சிருக்கோம். இதில் காப்பாக நடிக்க வச்சுருக்கீங்க. எப்படி அப்படி பார்த்த ஒரு ஹீரோயினை நம்ம காப்பாக நடிக்க வைக்கலாங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி சார்? உங்கள் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. அதுதான், இப்படி இருந்தவங்கள இப்படி ஒன்று பண்ணால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்க்ரீனில் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் அவங்கள வந்து சாஃப்டாகவே பார்த்துருக்கோம். அப்போ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்போனா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணோம். அவங்களும் ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க, இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. சார் நம்ம ஸ்கிரிப்டாக பண்ணுறப்போ வந்து அதுக்கான ரிசர்ச் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேஜாவு மாதிரி உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா அந்த மாதிரியான விஷயங்கள்? அது ரிசர்ச் பேஸ் பண்ணி அப்படிலாம் இல்லைங்க. இது வந்து அந்த உணர்வு வந்து இந்த படம், அந்த உணர்வு என்ன அப்படின்றத அந்த படம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு இந்த டைட்டில் ரொம்ப ஆப்ட்ன்றது நீங்களே வந்து டிசைட் பண்ணுவீங்க. எனக்கு தேஜாவு மொமெண்ட்ஸ் இருக்குது, பட் அது வந்து ரொம்ப மென்ஷனபுளாக இப்படி ஒன்றுன்ற சொல்ல மாதிரினா இல்லை, நிறைய அப்படி நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணதுனால இந்த டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருக்குன்றனால இந்த டைட்டில் நம்ம வச்சோம். காளி வெங்கட் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தார்? தொடர்ந்து அவருமே வந்து இப்போ காப் ரோல்னால் அவர் வந்து மோஸ்ட்லி அவருக்கு தான் இப்போ கொடுக்குறாங்க. அவர் எப்படி செலக்ட் பண்ணீங்க காப் ரோல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? நீங்கள் ஒரு காளி வெங்கட் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற யூனிக்னஸ் என்னென்னா, நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு காமெடியன்னு ஒரு ஷெல்ஃபில் வச்சிட முடியாது, ஒரு கேரக்டர்ன்ற ஷெல்ஃபில் வச்சிட முடியாது. நீங்கள் எது கொடுத்தாலும் அதில் ஒரு கை பார்த்துருவார் அவர். நீங்கள் வந்து சார்பேட்டா பார்த்துக்கோங்க, இறுதி சுற்று பார்த்துக்கோங்க, ஒரு வேறுபட்டது. இந்த கேரக்டரும் கிட்டத்தட்ட வந்து அப்படி ஒன்று தான். அதுக்கு வந்து கொஞ்சம் சிரிக்க வைக்கணும், அதுக்கு வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஒரு அச்சுதகுமார் சார்கிட்டே ஒரு ட்ராவல் இருக்கும். அப்போது அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். அப்படின்னும்போது நமக்கு இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு தோணுச்சு. அவர் அப்ரோச் பண்ணால் அவருமே லைனாக கேட்டுட்டு நல்லா இருக்குது பிரதர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார். போஸ்டர்லேயே வந்து அந்த பேனாலாம் வச்சுட்டு அந்த லுக் வர மாதிரி இருக்குது. இது ஜான்விக் படத்தில் நம்ம ஏற்கனவே இந்த சீனில் வந்திருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரியான சீன்கள் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இது ஆக்சுவலாக அது நம்ம படத்தோட தன்மைக்கு இந்த டிசைன் தேவைப்பட்டது. கதையே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கதை எழுதுறாரு, அது ரியல் டைமில் நடக்குதுன்றது தான் இதோட களம். அப்போ மோர் வந்து நம்ம பேப்பர், பென்னு, க்ரைமு இதை மிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணலான்ற ஐடியாவில் தான் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணுது. தவிர மற்றபடி வேறு எந்த படத்தோட தாக்கமும் இதில் இருக்காது. சார் அடுத்ததாக பண்ண போகிற படங்கள் வந்து த்ரில்லர் சம்மந்தப்பட்டதாக இருக்குமா இல்லை அடுத்த வேறு ஜானராக இருக்குமா? இல்லை, நான் வேறு ஜானரில் ஒரு 4-5 லைன் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அது பார்க்கணும். இப்போ நம்மளை அணுக போகிற ஒரு ஆர்டிஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு ப்ரொடியூசரோ அவங்களுக்கு எது பிடிக்குதுன்னு ஒன்று பார்க்கணும்ல. இது நல்லா இருக்குங்க, இது பண்ணலான்னு சொல்லலாம். இல்லை அவங்கள மீட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வேறு ஏதாவது புதுசாக ஒரு லைன் ஒன்று தோணலாம். ஸோ அது இப்போதைக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் டெஃபினட்டாக அந்த படமும் இப்போது தேஜாவும் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நான் அடுத்து ஒன்று பண்ணாலும் அதுக்கு நான் வந்து ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நான் பண்ணுவேன். சார் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மறக்க முடியாத அனுபவம்? இல்லை, எனக்கு பர்டிகுலராக ஷூட்டிங் ஸ்பாட்டுன்றதை விட
இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த மொமெண்ட் வரைக்குமே என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு ஜர்னி தான். நம்ம வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்த காலத்துலேருந்து உங்களுக்கு ஒரு படம், ஒரு ஹீரோ ஓகே சொல்கிறது, உங்களுக்கு ப்ரொடியூசர் அமையிறது, உங்களுக்கு ஆர்டிஸ்ட் அமையிறது, அதுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்து ஷூட்டிங் போகிறது, அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து எடிட் பண்ணுறது, அது ரீரெக்கார்டிங் அனுப்பி அது ரீரெக்கார்டிங்கோட அந்த படத்தை பார்க்குறது, இந்த படத்தை பார்த்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு அது போட்டு கிடையாது அந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறது, அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ப்ராசஸுமே நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தேஜாவே என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு ஜேர்னியாக தான் இருக்கும். அருள்நிதி சார் வந்து இன்டர்வியூ பண்ணுறப்பே வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபாக அமைதியாக சாஃப்டாக இருந்தார். இதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இருப்பாரா? இல்லை, யூஸ்வலி அவர் வந்து ரொம்ப ஜாலி ஜோவியல் பர்சன். அதுதான் பயங்கர அப்ரோச்சபிள். அவர் ஒரு நம்ம ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஷூட்டிங்னு வந்துட்டோன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, முதல் நாள் நம்ம ஒரு சீன் பேப்பர் கொடுத்துருவோம், ஒரு 6 o'clock கொடுத்துருக்குன்னு மட்டும் சொல்லுவார். அது மட்டும் தான் அவர் சைடில் கேட்குறது. நீங்கள் சீன் பேப்பர் என்ன வேணால் சேஞ்சஸ் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், பட் எனக்கு 6 o'clock முன்னாடி கொடுத்துருங்க. ஏன்னா நான் அது ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார். அந்த டைலாக்ஸ் பார்த்துட்டு இது எப்படி பேசலான்ற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டு வருவார். மற்றபடி ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டால் இன்றைக்கி என்ன சீன் எடுக்க போகிறோம் அப்படின்றது கேட்டுப்பார். இதுக்கப்புறம் என்ன சீனு, இதுக்கு முன்னாடி என்ன சீனுன்றதை கேட்டுப்பார். கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு டைலாக் சொல்லி பார்ப்பார். சொல்லி பார்த்துட்டு ஷார்ட் ரெடின்னு வருவார். அவர் பாட்டு நடிச்சுட்டு போயிடுவார். ஸ்கிரிப்டாக எழுதுறதப்போ அதுவே வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த சீன் வராது. ஆக்டர்ஸ்க்காக ஒரு சில விஷயங்கள் மாற்றுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி வந்து சாருக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் மாற்றிருக்கீங்களா? இந்த படத்தில் நான் என்ன எழுதணும்னோ அதை தான் எடுத்திருக்கோம். யாருக்காக எந்த சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. அப்படி யாரும் இன்சிஸ்ட்டும் பண்ணல. ஏன்னா நம்ம சீன்ஸாகவே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஸ்கிரிப்டாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதை அவங்க கேட்டுட்டு ஓகேன்ட்டு தான் வராங்க. ஸோ அதனால் நான் இம்ப்ரூவைஸ் வேணால் பண்ணியிருப்பேன், இது இன்னும் பெட்டராக ஒன்று எடுக்கலாம், இது இன்னும் இந்த டைலாக் பெட்டராக மாற்றலாம்னு வேணால் பண்ணியிருப்பேன். தவிர ஒரு ஆர்டிஸ்ட் அடாப்டபிலிட்டிக்காக எதுவுமே நம்ம மாற்றலை. நம்ம டைரக்டராக வரோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறப்ப ஒரு சிலரோட டைரக்டரோட படங்கள் பார்த்துட்டு வருவோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் யார், என்ன படம்? நம்ம ஒரு டைரக்டர்னு மென்ஷன் பண்ணால் அது தப்பாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது மணி சார், பெரிய இன்ஸ்பிரேஷன். தென் வந்து கௌதம் மேனன் சார், பெரிய இன்ஸ்பிரேஷன். எஸ்ஜே சூர்யா சார், அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். முருகதாஸ் சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா இவங்களோட படங்கள்லாம் பார்த்து தான் நான் வந்து ஒரு இயக்குனரானோன்ற ஒரு புஷ்ஷே எனக்கு ஏற்பட்டுச்சு. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரி, இவங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான் இன்ஸ்பிரேஷன். பர்டிகுலரான்றது எனக்கு எல்லாரோட தாக்கமும் இருக்குங்க. ஏன்னா நான் வந்து ஒரு இயக்குனர்கிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த தாக்கம் என்கிட்ட இருக்கும். பட் நான் இவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ எஸ்ஜே சூர்யா சார் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு குஷியில் ஓப்பனிங்கில் இதுதான் கதை, இவங்க 2 பேரும் தான் சேர போகிறாங்க, எப்படி சேர போகிறாங்க, இதுதான் கதைன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு 2.25 மணி நேரம் உட்கார வச்சதுன்றது ஒரு பெரிய ஆர்ட். மணி சார் எடுத்திங்கன்னா அவர் தான் முதல்ல வந்து சினிமாவே வேறு மாதிரி காமிச்சது. ஒரு ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், அவர் படத்தில் நிறைய டைலாக்ஸ் இருக்காது தேவையில்லாமல், அந்த ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னாக இருக்கட்டும், அது டோட்டலாக காமிச்சது. கௌதம் மேனன் சார் எடுத்திங்கன்னா டோட்டலாக வேறு ஒரு பேட்டர்னுக்கு சினிமாவை மாற்றினார். இந்த காக்காலேருந்து வேறு ஒரு பேட்டர்னுக்கு ஒன்று மாற்றினார். அப்படி நீங்கள் முருகதாஸ் எடுத்திங்கன்னா இங்கேருந்து சாதிச்சு ஹிந்தி வரைக்கும் போய் ஹிந்திலையும் ஜெயிச்சுட்டு வந்தார். சங்கர் சார் ஒரு ஸ்க்ரீனுக்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா, ஒரு சீன் உள்ளே வரத்துக்கு எப்படி செலவு பண்ணணும், அது எப்படி நீங்கள் கரெக்டாக காமிக்கணும். நீங்கள் 100 கோடி கொடுத்தலாம், அந்த 100 கோடி எப்படி உங்களுக்கு செலவு பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் பாகுபலாம் பேசினாலும் இதுக்கெல்லாம் முன்னாடியே அவர் பண்ணிட்டார். அது ஸோ ஒரு முன்னோடியாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ குருக்கள்லாம் இவங்க எல்லாருமே என்னோடய குருக்கள் தான். இவங்க எல்லாமே என்னோடய குருஸ். இவங்க எல்லாரோட தாக்கமுமே என்கிட்ட இருக்கும். ஃபைனலாக மக்களுக்கு தேஜாவு படத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள். நீங்கள் வந்து ஒரு த்ரில்லர் ஃபேன் அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்கள் ஒரு அருள்நிதி படத்தில் என்ன எதிர்பார்ப்பீங்களோ இந்த படம் 100% அது இருக்கும். நீங்கள் ஒரு அருள்நிதியோட ஃபேன் அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான சில மொமெண்ட்ஸுமே இருக்கும். ஏன்னா அவரை வேறு மாதிரி ஒரு ஸ்டேஜிங் ஒன்று பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள். இந்த படமே உங்களுக்கு வந்து ஒரு மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நீங்களே கண்டிப்பாக இன்னும் சில பேருக்கு ரெஃபர் பண்ணுவீங்க, இந்த படம் போய் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்கன்னு. ஸோ அந்த அஷூரன்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ.